ப்ளே பண்ற பாக்கியெல்லாம் அவ பண்ணிப்பா நீங்க ஊட்டி மைக்க பக்கத்துல ஏக்நாத் கொஞ்சம் கட் பண்ணு கையில எடுத்து கொடு தாத்தா பாட்டி குடுற ஒரு எடுத்து கொடு தாத்தா குடு தாத்தா குடு ராம் ராம், எல்லாரும் வாங்க. இன்னைக்கு வந்து எங்களோட 50வது திருமண நாளை நாங்கள் கொண்டாடுறோம். அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். எல்லாரும் எங்க நாங்கள் சொல்றதை கூப்பிட்டதை கேட்டு எல்லாரும் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எல்லா பெரியவாளுக்கும் எங்களோட நமஸ்காரத்தை சொல்லிக்கிறோம். எல்லா சின்னவாளுக்கெல்லாம் எங்களோட ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிறோம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த 74 வயசு ஆகுது எனக்கு. இது வரைக்கும் நான் இந்த குடும்பத்தில் எப்படி இருந்தேன், எல்லாரும் எங்களோட எப்படி இருந்தாங்க, நாங்கள் எல்லாரோட எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் கேட்கறதுன்னு அமைதியாக கேளுங்க. ஏதாவது வேணும்னா நடுவில் தண்ணிகளே கேளுங்க, முடியுங்க. எங்க அப்பா அம்மாக்கு என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். மனைவிக்கும் விசாலாட்சிக்கும் நான் வந்து 7வது பொண்ணா பிறந்திருக்கேன். எல்லாத்துல எனக்கு மேல 5 அண்ணா, 2 தங்க, ஒரு அக்கா, ஒரு தங்க, 2 தம்பிகள். எல்லாரும் எனக்கு இருக்கா, ஒரு குறைவும் கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேயே வந்து எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் வந்து எங்கள் அப்பா ஒன்றும் இந்த குறையே இல்லாமல் எங்கள் 10 பேரையும் வளர்த்து நல்லா கஷ்டம்னு என்ன தெரியாமல் வளர்த்து எங்களை வந்து இவ்வளோ தூரம் ஆளாக்கி விட்டுருக்காங்க. 105 வயசு வரைக்கும் இருந்து எங்களை வந்து பார்த்துன்னு காப்பாற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கள் பெரிய அண்ணா மன்னி அவனுக்கு எனக்கு பெரிய அண்ணா பாம்பேயில் இருந்தார் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து. அப்புறம் அவர் வந்து எப்போவுமே வருஷம் எங்கள் அம்மா போனதுனால வருஷம் வந்து அந்த எங்கள் அம்மா திதிக்காக வருவார். அந்த ஒரு வாரம் தான் வருவார் அவர். எங்கள் மன்னி குழந்தைகள் படிக்கிறதுனால வர முடியாது அவளால். எங்களுக்கெல்லாம் எப்போ எங்கள் அண்ணா வரப்போறான்னு எல்லோரும் ரொம்ப ஆவலாக காத்துட்டுருப்போம் நாங்கள் தான். ஏன்னா எங்கள் அம்மா இல்லாதனால நாங்கள் இந்த பாசத்தால் எல்லோரும் வளர்ந்தவாங்க. எங்களுக்கு வேறு ஒன்றும் இது பண்ண முடியாது. அப்படி நாங்கள் வளர்ந்துன்னு வந்தோம். அப்புறம் எங்கள் பெரிய அண்ணன் கட்சி அவளுக்கு வந்து 2 பசங்க. அப்படியே அவள் ஃபேமிலி அப்படியே செட் ஆச்சு. இருந்தாலும் அந்த பாசங்கிறது தூரಕ್ಕೆ இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் எப்பவும் ஒன்றா தான், எல்லா குடும்பமும் சேர்ந்து ஒன்றா தான் இருந்துருக்கோம். ரொம்ப அவளை எப்படின்னா சொல்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ அன்பு, அந்த அன்பு ஒன்று தான் அவகிட்ட நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்து வளர்ந்துருந்தோம். அது நான் விரிவாக சொல்லலை, அது மட்டும் சொல்கிறேன். அப்புறம் அடுத்த அண்ணா மன்னி, அப்போ முதல் அண்ணா மன்னி இல்லை, அடுத்த அண்ணா மன்னி அண்ணா இல்லை மன்னி வந்திருக்கா சார்பாக. எதுக்கு கூப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்காத அம்மா ஸ்தானத்துக்கு வந்து எல்லாம் நடத்தி கொடுத்துட்டுருக்கா. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே இருக்குது. அவளுக்கு 2 குழந்தைகள். அவள் அப்படியே அது மாதிரி அப்படி சேமமாக அவள் இருந்துருக்காள். அவளும் அப்படி தான். அவளுக்கெல்லாம் கோபமே வராது.
எங்கள்கிட்டலாம் வழக்கெல்லாம் திட்டுறதோ கோவமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அன்பால பாசத்தால நாங்கள் இருந்ததுனால எங்களுக்கு யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட எங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது, தாங்கிக்க முடியாது. அப்புறம் அவள் இந்த மாதிரி இப்போ இங்கே கல்யாணம் பண்ணிட்டா. அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 2 வருஷம் இருந்தா. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகணுமே, தூரக்கு இருக்குன்னுட்டு அங்கேயே போய் ரயில்வேல அங்கேயே போய் இருந்தேன். ஆனால் வாரம் தவறாத கேலண்டரில் சனி ஞாயிறு வருமா வராதோ எங்கள் அண்ணா பண்ணி குழந்தைகளை கூட்டிட்டு வாரம் வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஏன்னா அப்படி ஒரு பாசம். அவளுக்கு 1000 வேலை இருக்கும், அந்த ஒரு நாள் தான் லீவ் இருக்கும், 2 நாள் தான் லீவ் இருந்தாலும் அதை கூட்டிட்டு எல்லாரும் வந்துடுவோம். எல்லாரும் ஜாலியாக இருக்கும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா விளையாடு. அந்த அவளோட இது அது மாதிரி. அப்புறம் அது மூணாவது அண்ணா. அது வந்து அவன் 3வது அண்ணா திருச்சியில் வேலைன்னு அங்கே இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போயிடுச்சு. அப்போ அவளும் அப்படி தான், இப்படி விசேஷம்னா வரது போகிறது இந்த மாதிரி வருது. அந்த மாதிரி அவளுக்கு அந்த 2 பசங்க. அப்படி அவள் கொஞ்சம் தூரக்கு இருக்கிறதுனால நம்ம அவள்கிட்ட வந்து நெருக்கம் கொஞ்சம் இல்லாமல் வேறு இருந்தாலும் பாசம் அது இருந்தது. அந்த மூணாவது இந்த 2வது அண்ணா எங்கன்னா பெரிய அண்ணா 2வது அண்ணா எல்லாம் எங்களுக்காக சிரமப்பட்டது சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம் எங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி 3வது அண்ணா அவன் வயசுக்கு போனான். என்ன பண்ணுவான், எல்லாருக்குமே அப்படிதான். நமக்கு வயசுக்கு வஞ்சனை கிடையாது, இன்னொன்று கிடையாது. எங்கே போனாலும் ஊரெல்லாம் கூட்டின்னு போவான், வருவாங்க, நிறைய கோவிலெலாம் கூட்டின்னு போவாங்க, டூரிஸ்ட் மாதிரி எல்லாம் கூட்டின்னு போவா செய்வாள். எங்கே போனாலும் வரிசையாக என்னெல்லாம் விற்கிறதோ எல்லாத்தையும் சாப்பிட வாங்கி கொடுத்து அந்த வயறு வாடாத கூட்டிட்டு ஆற்றுக்கு சாயந்தரம் கொண்டு வந்து விட்டுடுவா எல்லாம். அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி இந்த 3வது அண்ணாவும் அதை பண்ணலாம். அப்போ அவனை பேசுறதெல்லாம் கலாட்டாவாக பேசுறது, எல்லாரும் இதுவாக இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் ஜோக் அடிக்கிறது, அந்த மாதிரி அது மாதிரி ஒரு மாதிரி தான். அவன் பார்த்தா ரீசெண்டாக அந்த அண்ணா விட்டுட்டு போயாச்சு, 3 அண்ணா போயாச்சு. அப்புறம் 4வது அண்ணா அவன் பாவம் பார்த்தாப்பா பியூசி முடித்தவுடனே எங்கேயோ ஓடியே போயிட்டான் மிலிட்ரிக்கு. அதனால் வந்து ஆனால் எங்கே போனாலும் நமக்கு அவனுக்கு எல்லாம் இதெல்லாம் இதுதான். அந்த மாதிரி இங்கே பெரிய மணி 19 வயசில் இந்த ஆற்றுக்கு வந்தான். 2வது மணி 25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. 23 வயசில் வந்தான். 3வது மணி 19 வயசில் வந்தேன். 20 ஆயிட்டாப்போ 20 வயசுக்கு வந்தான். அப்புறம் எப்போ எல்லாம் வாழ சின்னவன், அதுக்கு சொல்ல வரேன். இந்த காலத்தில் எல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்லோரும் குட்டி சின்ன வாழை தான். நாங்கள் அப்போ இன்னும் எவ்வளோ சின்ன வாழை இருப்போம்னு எல்லோரும் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 4வது மணி அவள் வந்தான். அவளும் 19 வயசில் வந்தா எல்லாத்துக்கு. அது வந்தான். அந்த பாசங்கிறது எப்படின்னு சொல்றதுன்னா, ஒன்று தங்கைக்கு கல்யாணம். அவள் ஒரு உடனே என்ன பண்ணினா, அவ என்ன முடியுமோ அவ அதை கொடுத்து அந்த தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவளுக்கு கல்யாணம் பண்ணினோம். அதுக்கு உடனே தன் கழுத்தில் இருக்கிற 6 பவுன் செயின் எடுத்து அந்த குழந்தை கொடுத்தான். இந்த காலத்தில் செய்வாளா ஏன்னு நமக்கு தெரியாது. உடனே எடுத்து கல்யாணம் சொன்ன உடனே கைட்டு கொடுத்தவன். அதெல்லாம் மறக்க முடியாது. அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசம் அந்த மாதிரி இருப்பான். அவற்றிலையும் அங்கே எல்லாராட்லையும் நான் போய் இருந்திருக்கேன். எல்லாரும் எவ்வளோன்னா எவ்வளோ அன்பு காட்ட முடியுமோ அவ்வளோ அன்பு காமிச்சிருக்கேன். புரியுறதா எல்லாருக்கும் நான் சொல்கிறது? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். அவள் ஒரு டீச்சராக இருந்திருக்கா. இவன் இந்த 4வது மணி டீச்சராக இருந்திருக்கான். இந்த குழந்தைகளோட கத்தி 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 இன்னும் கத்தின்னு இருக்கான். ஏன்னா பழகி போச்சு அது. அதனால் வந்து அத்தனை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அத்தனை குழந்தைகளை ஏற்றி எல்லாம் பண்ணியிருக்கான். அது கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சொல்கிறேன், நிறைய சொல்லலை. 4வது மணி அவளுக்கு ஒரு குழந்தை, அவன் தான் இருக்கான். அப்புறம் 5வது அண்ணாமணி. அவள் அந்த 4 பேர் வெளியில் இருந்துட்டான். அதனால் நமக்கு அவ்வளோதான். பாக்கி எல்லோரும் இதே வீட்டுக்குள்ளே சுற்றி 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 எல்லோரும் வந்துட்டு இருந்தான். அதனால் வெளியில் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி வளர்த்தா எங்கள் அப்பா எங்களை ஆற்றுல சமைக்கிறது, சாப்பிட்றது, மாடு பார்க்குறது, சாணி கட்டுறது, ஊருண்டை பிடிக்கிறது, இந்த மாதிரி அடுப்பு குமட்டி எல்லாத்தையும் எழுப்பின்னு எப்போ பார்த்தாலும் வரவாளுக்கு போகிற வாழ்க்கை எல்லாம் சமைச்சி சாப்பாடெல்லாம் போட்டுண்டு அந்த மாதிரி அப்படியே எல்லாம் பண்ணிட்டோம். ஏதாவது
ரொம்ப ஜாலியாக இருந்து அந்த நாள் அதெல்லாம் சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம். அப்புறம் 5வது அண்ணாமணி, அவளும் நாங்கள் இந்த 5 பேரும் நாங்கள் 5 பேரும் இங்கேயே இருந்தவன். அதனால் வந்து அது ரொம்ப அது சொல்லவே முடியாது அந்த இதெல்லாம் நமக்கு எப்படின்றது. அந்த மாதிரி அவளுக்கும் இந்த வருஷம் 50வது வருஷம். அவள் பிப்ரவரியில் ஆயிடுத்து. நான் முன்னிட்டேன், நான் பண்ணிப்பேன் நான் முன்னிட்டேன். அதனால சரி எல்லா குழந்தைகளும் வராளே, அதெல்லாம் ஒரு சிறு ஆசை, வேற ஒன்றும் இல்லைங்க. அதனால் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இது. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல, எதிர்பார்க்கல. ரொம்ப எல்லோரும் நல்லா இது பண்ணி அந்த மாதிரி அவள் எல்லோரும் அந்த மாதிரி இந்த அண்ணா என்ன பண்ணுவான், புத்தகம் வாங்குவான். அந்த விகடன் கல்கி குமுதெல்லாம் வாங்கினாய யாருக்குமே முதல்ல அவன் தான் படிக்கணும், யாருக்கும் தரமாட்டான். இல்லைன்னா தலைகாணி கடையில் ஒழிச்சு வைக்கிறது, பெட்டு கடையில் ஒழிச்சு வைக்கிறது, இப்படியெல்லாம் அதெல்லாம் போய் நாங்கள் என்ன பண்ணுவோம், தேடி தேடி எடுத்து நாங்கள் படிக்கணும்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து என்ன நிறைய வந்து எல்லாத்தையும் புஸ்தகம்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் இவ்வளோ நிறைய தமிழ் மங்கையர் மலர் அதெல்லாம் எல்லாம் வாங்கி படித்தோம். மீன்ஸ் அது ஒரு மாதிரி அப்படி போயிட்டு அது எங்களுக்கு என்னென்னா அந்த வேலையே இந்த சின்ன வயசுல வீட்டில் சுற்றி சுற்றி செஞ்சு எல்லாம் செஞ்சு பழகிட்டு அப்படியே வளர்ந்துட்டோம் எல்லோரும். அப்புறம் நான் அடுத்தது அக்கா எல்லாம் சமைச்சு போடுவா, நான் சாப்பிடுவோம் எல்லோரும். அந்த மாதிரி பட் எல்லாம் பண்ணி தருவா. எல்லோரும் இங்கே இருந்ததுனால ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது செய்கிறது, எல்லாரும் அத்தையும் கொண்டு வச்சுடுறது, எல்லோரும் சுற்றி உக்காந்துக்கிறது, எல்லாருமா எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றது. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப லைஃப் எல்லாம் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது அவளுக்கும் 2 குழந்தைகள், அது அங்கே இருக்காது, எல்லாருக்கும் தெரியும். அது அடுத்தது அடியேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தது இருக்கான் ஒருத்தன். எங்கே போயிட்டான் இருக்கானா, இங்கே இருக்கியா, இதோ இருக்கான். அடுத்து என் தம்பி இங்கே இருக்கான். அவன் வந்து விடவே மாட்டான். எப்பவும் நாங்கள் ஒன்றா ஸ்கூல் போகிறது வருது, அந்த மாதிரியெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி அந்த இது. அந்த மாதிரி தம்பி இன்னொரு தம்பி அவனும் அப்படி தான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இவன் நான் 76 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு 5-6 வருஷம் வந்து மாம்பழத்தில் அவளோட மாமியார் வீட்டில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு உத்தியோகம் அப்படின்னு மாறி வரும்போது எனக்கு இந்த அடுத்த தம்பி தான் வண்டி கொண்டு வந்து சாமானெல்லாம் எடுத்து வந்து அன்றைக்கி தான் அவளுக்கு சீமந்தம். அன்றைக்கி தான் வந்து இங்கே பால் காய்ச்சி குடித்து அன்றைக்கி வந்து இந்த குரோம்பேட்டைக்கு இவளோட எல்லோரும் சேர்ந்து இது பண்ணோன்னு அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே மாறி போச்சு. காஞ்சிபுரம் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இப்படியெல்லாம் வெளியிடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி அந்த தம்பி கொண்டாடி அவளோட இதுவும் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் நான் இது இல்லை டைம் இல்லைன்னாலும் சொல்லலை. அது இல்லைனாலும் உங்கள் மாமியாரை பற்றி உனக்கு தெரியும், நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டாம். அதனால் இருந்தாலும் எல்லோரும் இந்த வீட்டில் அத்தனை பேருக்கு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு அவள் ஃபேமிலி அப்படி. அந்த குழந்தைகள் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. இந்த குழந்தைகள்லாம் இங்கே இருந்து எல்லாரோடையும் நாங்கள் இருந்ததுனால எங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்ற ஃபீலிங்கே கிடையாது. புரிஞ்சுதா? அதனால் வந்து எல்லாரும் எல்லோரும் நம்ம மாற்ற குழந்தைகள் எல்லாரும் குழந்தைகள் அது இப்போ ஓடி வருது பாரு, பார்த்துட்டே இருக்கல எல்லோரும் ஓடி வருது எல்லோரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த தம்பி அவன் சின்ன தம்பி, அவனும் இப்படி போயிட்டு வந்துட்டு எங்களோட எல்லாம் சேர்ந்துட்டு இருந்துட்டு அந்த லைஃபு கொஞ்சம் கூட எங்களால் மறக்க முடியும். இன்னும் அதே ஞாபகத்தில் நாங்கள் இருக்கேன். அடுத்தது எங்கள் சின்ன குழந்தை, இந்த சின்ன குழந்தை இது 2 வயசு இருக்குச்சா எங்கள் அம்மா போயிட்டா. அதுக்கு என்ன தெரியும், அம்மா மூஞ்சியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால் அம்மா வந்து அதை பார்த்துட்டு அவளுக்கு காலேஜ் படிக்கணும்னு ஆசை. நானும் காலேஜாக ஏறி போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பா அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். என்ன பண்ணுறது? அதனால அது குறை, அவளுக்கு ஒரு மனசில் ஒரு குறை இருக்குது. சரி, அவங்க இப்போ கூட படிக்கலாம் வேணா, இப்போ கூட படிக்கணும்னா படிக்கலாம். அந்த மாதிரி எல்லாரும் இந்த குடும்பத்தில் நாங்கள் எல்லோரும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து இருந்து இந்த என்றைக்கும் இதே மாதிரி நாங்களும் இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு யாருக்கும் நோயினுடையெல்லாம் இல்லாமல் இருந்துட்டு அந்த மாதிரி எனக்கு இந்த குடும்பத்தில் எல்லாரும் எங்களுக்கு துணையாக இருந்து
எங்களை நல்ல இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அனுசரணை எங்களை காப்பாற்றின்னு வரா. அது எனக்கு இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிறகு எனக்கு கிடைச்ச கிஃப்டாக நான் நினச்சிக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச கணவரும் எனக்கு பெரிய கிஃப்ட்டு. அந்த மாதிரி இதோ அன்னைக்கு 50 வருஷம் இந்த 2 பேரும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னாக்கா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுண்டு செஞ்சுண்டு ஏதோ அந்த மாதிரி நல்லபடியாக இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவர் சைட்லேயும் எல்லாத்தையும் பாசத்தோட நேசத்தோட எல்லோரும் இருந்துருக்கோம். அவ்வளோ. அது வேறு என்ன சொல்லுறதுன்னு எனக்கு புரியல, தெரியல. நன்றி. எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து அடுத்த வாட்டி நீங்க வந்து எல்லாருமே வேதம் படிங்க. சபரிகிரீஷா ஜங்கல் நாயக்கா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி அப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி அப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணம். குழந்தைகள்லாம் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை இவ்வளவு நல்லா நடத்தினதுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதுக்கு நம்ம நன்றி சொல்ல முடியாது, ரொம்ப சந்தோஷம்தான். இந்த குடும்பத்தை இந்த ஆற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயாச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா தவறி போயிட்டார். அப்புறம் இங்கே வந்தோடனே இவர் நான் தந்தையாக நினச்சிட்டு அவர் சொல்லபடியே இங்கே இருந்து நல்லபடியாக என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினேன். இந்த அவர் பெரியவர் சொன்னார எனக்கு ஒரு பசங்க இருக்கான், என்னோட நீயும் சேர்ந்து ஒரு பையன் நான் வச்சுட்டு இருக்கேன். அதனால நீ இங்கேயே இருந்துடும், சௌக்கியமாக இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அவரோட மதிப்பு, அவரோட வார்த்தையை கேட்டு அதே இது அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் அப்படியே கண்டினியூவாக இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். இப்போ இந்த டயத்தில் இவ்வளோ தூரம் இவெல்லாம் ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மறக்கவே முடியாது. மற்றபடி எல்லாருக்கும் வந்திருந்து நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் நடத்தினதுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ஒரு நாளைக்கு சமைச்சது இன்னொரு நாளைக்கு சமைக்க மாட்டான். ஒரு நாளைக்கு ஒரு விதமாக அவ்வளோ நன்னா பண்ணி போட்டு பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்தான். அந்த மாதிரி அடுத்த மாதிரி அவாட்டில் வரணும் சமையல் நல்லாயிருக்கும், நன்னா பண்ணி போடுவா, எல்லாம் பண்ணி போடுவான். அப்புறம் இவாள் அப்படிதான். எனக்கு வாயில் புண்ணு வந்து நான் 10 வருஷம் சாப்பிடாத கஷ்டப்பட்டேன். அவாட்டில் எனக்குன்னு காரம் இல்லாத உப்பாப்பா பண்ணித்தேன், காரம் இல்லாத ரசம், காரம் இல்லாத பழப்பு. எந்த இடத்துல அப்படி பண்ணி தருவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எல்லாம் கிடச்சிது, ஒரு குறையே இல்லை. எனக்கு இந்த வீட்டில் வந்து பிறந்ததுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி இவர் கிடைச்சதுக்கும் நான் வந்து ரொம்ப கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன், சந்தோஷம் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். வேறு ஏதாவது விட்டு போயிருந்தா யாராவது வந்து கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப இப்போ மறந்துலாம் கொஞ்சம் வந்து சொல்ல ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. ஏதாவது விட்டு வந்து யாராவது வந்து இங்கே வந்து கொஞ்சம் அவாவா பேசலாம், சொல்லணும். இல்லை என்னை பற்றி சொல்கிறதுனால சொல்லணும். நம்ம வந்து உமாத்தை வந்து எல்லாரோட பர்த்டே ஆனிவர்சரி ஒவ்வொரு இதையும் ஞாபகம் வச்சுட்டு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவா. டெய்லி காத்தால விஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு, நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் த பர்சனாக இருந்து நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறது வெரி வெரி ஹாப்பி. எல்லாரும் வந்ததுக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் டின்னர் வந்து மேலே இருக்கு. டின்னர் இங்கே கீழே கொண்டு வந்தாச்சு, அதனால இங்கே சாப்பிட்டுட்டு தாம்பூலம் வாங்கிக்கலாம். அத்தை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டா. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் ஃபேமிலியாக அப்படியே பிக்சர் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. அண்ணாமணி குரல் தினம் நனி பேசுவா, தினம் கேட்போம்.
அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாம் இந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். நமஸ்காரம். குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம். ஆக்சுவலாக சுகன்யா சொன்ன பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரியும். எனக்கு சென்டர் ஆஃப் பர்சன் கனெக்டிங் ஆல் த பீப்புள் இந்த ஃபேமிலி வந்து உமாத்தா தான். அண்ட் தென் எப்பவுமே பாசிட்டிவாக தான் பேசுவாள். அண்ட் ஷி ஹாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ஆல்சோ. அது வந்து தனியாக வந்து யாருக்கையாவது பேசினாக்கா அது நம்மளுக்கு நல்லா தெரியும். அண்ட் தென் ஷி இஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன். வாய் நிறைய வாழ்த்துவா எல்லாரையும். எல்லாரோட பர்த்டேவும் ஞாபகம் வச்சுட்டு உமாத்தையோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டிடியூட் என்னன்னாக்கா உமாத்தையோட பர்த்டேவே ஹாப்பி பர்த்டே ஃபார் மீ போடுவா. அந்த ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், மற்றவா வந்து நம்மளை விஷ் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்போம். நம்ம உமாத்தையோட பர்த்டேவும் உமாத்தையே வந்து போட்டுப்பேன் ஹாப்பி பர்த்டே ஃபார் மீ. எனக்கு அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து ஐ லைக் ஃப்ரம் ஹர் வெரி மச். ஸோ எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறது, எல்லாரையும் வாழ்த்தது வந்து ஃபஸ்ட்டு உமாதியோட மெசேஜ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே போட ஆரம்பிப்போம். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல இது. ஆமாம். ஸோ அத்தை பேரும் அப்படிதான், வெரி சாஃப்ட் ஸ்போக்கன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாசம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படி தான். ஸோ அந்த மாதிரி அத்தையும் பேரும் எப்போதுமே எல்லாருக்குமே உறுதுணையாக இருந்துட்டு இருக்கா. ஸோ அவளை நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.